வந்ததே வந்துட்டோம். அந்த நாய் கொஞ்சம் சூன் ஓட்டுற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஏதோ வாங்கி போலாம். எந்த அளவுக்கு உடைச்சு வச்சிருக்கா கொலுசை, சுத்தமா உடைச்சிட்டா. கால 2 மாட்டினாரு, கையில 2 மாட்டினாரு, வீட சுத்தி வராரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போறோம். நகை கடைக்கு போறோம். போய் 10 பவுன் வாங்கி வரலாமா பேபி? ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாக்கு வாங்கி போட்டிருந்தோம் கொலுசு. அத அறுத்து வச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ். அறுத்து வச்சுட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கா பாருங்க. டான்ஸ் வேற ஆடுறா கொலுசு போட்டுக்கின்னு. அந்த கொலுசு வந்து உடைஞ்சிருச்சு, பிக்கல உடைஞ்சே போயிடுச்சு சுத்தமா. பாருங்க சுத்தமா கொலுசு உடைஞ்சிருச்சு, எல்லாமே பிச்சின்னு வந்து உடைஞ்சு பிஞ்சு எல்லாம் தொங்க ஆரம்பிச்சிருச்சு தனித்தனியா. ஒரு மெல்லிசான நாட்டு மட்டும் தான் இருக்கு. அதுவும் வந்து உடஞ்சிங்கன்னா ஊந்துரும்ல, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா போய் இன்னைக்கு மாத்திட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். வாங்க போயிட்டு வரலாம். பாப்பாக்கு புது கொலுசு வாங்க போறோம். ஜாலியா இருந்து என்ஜாய் பண்றாரு. ஃப்ரீயா இருக்கு. டிராபிக்ல பூந்து போயிருக்காங்க. கடை எங்க இருக்கு, எங்க போறீங்க? ரொம்ப பசிக்குது பேபி, அதான் சமோசா சாப்பிடலான்னு வாங்கிருக்கேன். குட்டி சமோசாவா? கயோண்டியா வேணாம். அப்ப இது வேணா கயோண்ட தாங்க. ஏன் அதையும் வாங்கிக்க, வாங்கி பாக்கல. 20 ரூபாய் வாங்க வந்த பேபி. அவங்கதான் வந்து கயோண்டெல்லாம் இருக்குதுங்க. நகை கடைலாம் இங்க இருக்குது. நகை கடைக்கு வந்துட்டு நிறைய கடை இருக்குது. நகை வாங்கலான்னு வந்துட்டு இங்க வந்து எப்படி இருந்தாலும் போனா லேட் ஆயிடும். வந்ததுக்கு சாப்பிட்டு போலாம். ஐயோ பாரு தூங்கி இந்த இவ்வளவு நேரம் வேணும் வந்து பாத்தீங்கன்னா சமோசாவும் சோயா உண்டையும் வாங்கி சாப்பிடுறீங்க. ஆமா சரி, 20 ரூபாய் ஒரு இது. சரி, குட்டி சமோசா கட்ட. இதுவே பெரிய சமோசா மாதிரிதான் இருக்கு. ஆனா ஓவர் ஆயிலா இருக்கு பேபி. எதுவுமே பிம்பிள்ஸா வந்து பொங்கி தள்ளி இருக்குது. அதனாலதான் நான் வந்து நீ சமோசா சாப்பிடு, நாங்க தொழில சாப்பிடுறோம். சரி சரி, நல்லா வருவீங்கம்மா 2 பேரும். அவர் பேர் பழமா சாப்பிடுறாரு. சூப்பரா இருக்கு பேபி. சூப்பரா இருக்குதா? அந்த சுவீட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு தானே பண்ணுவோம். ஆமா, இவங்க ஸ்வீட்ஸ் எது பண்ணிருக்காங்க, ஒரு மாதிரி ஸ்வீட்டா இருக்கு. அந்த ஸ்வீட் பொருளை சாப்பிடும்ல, அது மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேரு ஸ்ட்ரீட்ல இருக்கோம். இதுவே சண்டே எல்லாம் வந்தோம்னா வச்சுக்கோங்க, இந்த பக்கம் நடந்து கூட வர முடியாது, கூட்டமா இருக்கும். ஸோ நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறமா போய் ஷாப்பிங் போகலாம். உள்ள போனா எப்படி இருந்தாலும் லேட் ஆயிடும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து சாப்பிட்டுட்டே போலாம். வெரி நைஸ். நீ ஒன்று சாப்பிட்டு போறேன், சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். சில்வர் செக்ஷன் கீழே கோல்டு வச்சுக்கிறாங்க. பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். திரு மொழிக்கிறாரு. என்னடா காலை கட் பண்றேன், கொலுசு கட் பண்றேன். அவனுக்கு கொலுசு வேணாம்ல? ஒரு கொலுசு நல்லா சூப்பரா இருக்கு, எந்த டேமேஜும் ஆகல, நல்லா இருக்கு. ஒரு கொலுசு மட்டும் வச்சு தருவீங்க அதே மாடல்ல? இதுக்கே அவங்ககிட்ட எவ்வளவு காசு வாங்குறாங்கன்னு பாப்போம். இல்ல பேபி இது ரொம்ப பேர் வெயிட் பேபி, இதோட வெயிட் இல்லாம இருக்கு. குழந்தைங்களா வெயிட்டோட தான் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முத்து இருக்கிறது வாங்கணும். ஆமா. செகண்ட் வந்து 2 முத்து இருக்குது. இப்போ 3 முத்து இருக்குது வாங்கணும். இருந்தா தான் வாங்க முடியும். ஏன் அதுதான் இருக்கும். ஜால்ரா கொலுசு எல்லாமே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எந்த அளவுக்கு உடைச்சு வச்சிருக்கா கொலுசை, சுத்தமா உடைச்சிட்டா. டான்ஸ் ஆடுறாளே அவன் திக்கு திக்குன்னு. அழகா போண்டா சாப்பிடுங்க, நம்ம தொல்லை பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். வேலை முடிஞ்சதும் போலயே உடனே ஒரே கொலுசுலயே 3 முத்து. 3 முத்தாது சாதாரணமா திங்கு திங்கு திங்குன்னு ஆடுவாரு. இதுல 3 கொலுசு. உனக்கு இது ஓகேவா? சொல்லு, பிடிச்சிருக்கா? இன்னும் ஒரு ரியாக்ஷன் இல்ல, அப்ப வேற காட்டுங்க. அவ எப்ப சிரிக்கிறாளோ அப்பதான் ஓகே. ஓகே என்னமா வேணுமா வேணாமா? இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்குது, நார்மலா பாப்பா முன்னாடி போட்டுருந்ததுல அதே மாதிரிதான் இருக்கு. ஆமா, இது கொஞ்சம் கட்டம் கட்டமா போட்டிருக்காங்க மேல டிசைன். ஒன்னும் போண்டா மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க கண்டி, அவன் கொலுசு மேல இல்ல ஆர்வமா. இது வந்து பெண்ட் டைப்பா, இப்படி வந்து ரவுண்டா இருக்கு. இது வரைய மாட்டேங்குது, நேரா இருக்கு. அந்த போண்டா விட மாட்டா செஞ்சா
இது வந்து கொஞ்சம் லூசா இருக்குமா? அதே சைஸ் தானே இது? சேம் சைஸ் தான். சேம் சைஸ் தான். அதனால காலுக்கு சின்ன. அது ரவுண்டா இருக்குல்ல, அதனால அது ஃபிட்டா உட்காந்துருக்கு. இது பெருசு பெருசா முட்டு இடையே கேப் நிறைய இருக்கு. இந்த மேல பெல்ட்டுக்கும் முட்டுக்கும் கேப் நிறைய இருக்கு. பெருசு பெருசா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நெருவ இருக்கு. மாத்தி மாத்தி போட்டுருக்காங்க. இது வந்து அது வேற கொலுசு, இது வேற. ஆமா, இது பட்டையா வந்தா. ஓ, இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஹலோ, அப்படியா சொல்லுங்க. ஓ, சைஸ் ஒண்ணு தானே. எது அழகா இருக்கு பாருங்க. வெள்ளையா இருக்கு. இது நல்லா இருக்கா? என்ன பண்றீங்க? வந்ததே வந்துட்டோம். அந்த நாய் கொஞ்சம் சூன் ஓட்டுற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஏதோ வாங்கி போலாம். அப்ப நல்ல கொலுசா உனக்கு வாங்கணும். ஆமா, ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிற கொலுசு வேணாம். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கருப்பா இருக்குது. கருப்பாயிடுச்சா? ஒரே நாள்ல உன் காலு கருப்பாயிடும். இல்ல, பழசாயிடுச்சு. பழசாயிடுச்சு. எவ்வளவு நாள் தான் ஒரே மாடலே போட்டுன்னு இருக்காங்க. வேற மாடல் அவர் காலை எங்க வச்சுக்கிறாரு? அவர் பேர் திமிரு. கீழே இருக்கு. 20,000 செலவு போல உனக்கே. நல்லா இருக்கு. ஃபங்க்ஷன்லாம் வேற வருது இப்ப. அப்ப கொலுசு நல்லா இருக்கும்ல. அதுக்கு ஃபங்க்ஷன் உனக்கு ஃபங்க்ஷன் போனேன்னா நான் தங்க நகை நெக்லஸ் எடுத்து 6 எடுத்து அட்டிக்கு எடுத்து ஒட்டிக்கு எடுத்துக்கிட்டு நல்லா தான் இருக்கு. இந்த மாடல் இது வரைக்கும் நான் போட்டது இல்லை. நல்லா தான் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், சடப்பு இந்த மாதிரி இருக்கு. புது மாடல்ல, புது மாடல்ல பழைய மாடலா தெரியல, நமக்கு புது மாடல் நல்லாதான் இருக்கு. சடப்பு இந்த மாதிரி ஆனா டக்குன்னு கலர் மாறிடும். இன்னைக்கு பாரு நல்லா வெள்ளை விளையான்னு இருக்கு. ஆமா, நல்லாதான் இருக்கு. அதை விட இதே நல்லா இருக்கு. உங்களுக்கு நீ கொடுத்துட்டு போகலாம். புதுசு வேணுமா? இதை வேணுமா? புதுசு எடுத்து கொடுத்தா அது வேணாமா? பழசு வேணுமா? இதுக்கு பலூன் வாங்கிட்டு இவங்களுக்கு பலூன் கொடுத்தாலும் கொடு. சரி சரி. இந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியா வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. போலாமா? போலாம். குட்டி பசங்க நிறைய பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அது வேணும்னு கேட்கறாங்க. இந்த கை ஃப்ரீயா இருக்குல்ல. சங்கீதா, வீட்டுக்கு போலாம். என்னமா அது அது இந்த பலூனுக்காக எப்படிலாம் கத்துறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஜெசிகா? சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். நம்ம நகை வந்து எடுத்தாச்சு, கொலுசு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செப்பல் எடுக்கணும். செப்பல் பாரு எப்படி ஆச்சு பாரு. சார், நல்லா செப்பல் எடுக்கலாம். செப்பல் எடுத்துட்டு அப்படியே ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு போலாம். சேட்டா காலையில அவர் சேட்டை ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு. சிரிக்கிறத பாரு. ஏமா ஹக் பண்ணி சொன்னா ஹக் பண்ணுவாரு. ஜெசிகா, அம்மா கட்டிப்பிடி. அப்பா கட்டிப்பிடி, போய் அப்பா கட்டிப்பிடி. ஹக் பண்ணு, ஹக் பண்ணு. அப்பா ஹக் பண்ணு. குட் கேர்ள், குட் கேர்ள். பாப்பா கால கொலுசுல அது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. வீடே சவுண்டே இல்ல. ஜாலியா வந்து சுத்தர விளையாடுறா. பட் ஆனா வந்து ஒரு ஃபீல் இல்ல. நம்ம விளையாடுறா. என்னமா ஜல் 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 கொலுசு சத்தம் கேட்கல. கூட்டினது என்ன கூட்டினு இருக்கா சொன்னாலும் சொல்ல. இப்ப பாப்பா கொலுசு போடலாம். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து டயர்ல பார்த்து தூங்கிட்டோம். இப்ப காலையில கொலுசு போட்டு காட்டலாம். பாப்பாக்கு கொலுசு போடலாமா? ஜெசிகா, புது கொலுசு. புது கொலுசு, எனக்கு புது கொலுசு. ஜாலி. என்ன பேக்ல பாக்குற நீ? எனக்கு முன்னாடி கை விட்டு நோன்றாரு. எடு, வெளியே எடு. என்னமா
என்ன ஜெசிதா பாரு கரெக்டா எடுக்கிறாரு பாரு அவரு. எப்படா அந்த பேக் எடுக்க போகும்போது பின்னாடியே வரா பின்னாடியே போறா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொலுசு இல்ல ஃபர்ஸ்ட் தானே கேட்டேன். எத்துமா டேக் இட். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பாப்பா கொலுசு. பாப்பாக்கே வந்து பாத்தீங்கன்னா 2 கொலுசு வந்து பார்த்தோம் இல்லையா, 2 கொலுசு போட்டு பார்த்தோம். அந்த கொலுசு நல்லா தான் இருந்தது. ஆனா வந்து அது 147 கிராம்ல. ஆமா இது வந்து 131 கிராம். சோ அதனால மட்டும்தான் ரேட்டுனாலதான் வந்து பாத்தேன்னா அதை நான் வச்சுட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்ப லாஸ்ட் கொலுசு வாங்கி 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளே உடஞ்சிருச்சு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா தான் இருக்கு. 2 சலங்கை தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. 3 சலங்கை. சாரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 3 சலங்கை இருக்கு. அதுவும் 3 சலங்கை தான். என்ன ஒண்ணு நம்ம வாங்கி சீக்கிரமா உடஞ்சு போறதுக்கு எதுக்கு அது கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்குறது சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். எனக்கு வாங்காம இருந்தா கண்டிப்பா நான் அதை தான் வாங்கியிருப்பேன். இவர் தான் ஆக்சுவலி நான் வந்து பாத்தேன்னா கொலுசு கேட்கவே இல்லை. பேபி தான் வந்து பாத்தேன்னா எனக்கு கொலுசு வந்து வாங்கி கொடுத்தாரு. எனக்கு வாங்கணும்ன்ற ஐடியால நான் போகவே இல்லை ஆக்சுவலி. சோ பேபியா வாங்கினாரு. பேசாத எனக்கு நீ எனக்கு ஆனிவர்சரி சர்ப்ரைஸா பண்ணி இந்த மாசம் என்னம்மா இருந்தாலும் பேபி பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டாரு. சூப்பர் பேபி. என்னம்மா அவர் கால்ல போடு. பாப்பா உங்க காட்டு இந்த கொலுசு தான் போடுறது ஈஸியா இருக்கும், போடலாம். என்னடா சகினா இங்க பாரு, அவர் கொலுச கால்ல போட்டுனாரு, உன்னோட கொலுச கையில போட்டுனாரு. என்ன அது யாருமா உனக்கு கொடுத்தா கையில போடுறதுக்கு? குடு அப்பாயிட்டு குடு, அம்மா கொலுசு அப்பாயிட்டு குடு குடு. குட் கேர்ள். கொலுசு வா சூப்பரா. அதையும் அப்பாயிட்டு குடு குடு. பாப்பா பிறந்த உடனே ஒரு முத்து இருந்த கொலுசு போட்டா அப்புறம் 2 முத்து இருந்து போட்டா 3 முத்து இருக்குது வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். 3 ஜலகை நல்லா ஜாலரா கொலுசுன்னு சொல்லுவாங்க. இதுதான் பட்டாடையா கொலுசு ஒண்ணும் பண்ணக்கூடாதுமா, விடுமா விடு விடு போய் அம்மா கிட்ட போய் கொலுசு போட்டுக்கோ. இன்னொரு காலில் போட்டு. குட் கேர்ள். அழகா காட்டுறாரு பாரு வந்து போட்டாச்சு கொலுசு பாப்பாக்கு. கொஞ்சம் தளரும் நினைக்கிறேன் அந்த கொலுசு. தளரும் தான் நல்லா தொங்கும், தளர்ந்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப லப்பர் போட்டுக்கலாம். ஆல்ரெடி முன்னாடி வாங்கி கொலுசுல கடைசி வரைக்குமே லப்பர் தான் போட்டிருந்தோம். லப்பர் போட்டா சீக்கிரம் உடஞ்சிருன்னு சொன்னாங்க. ஆனா அதே மாதிரி உடஞ்சிச்சு. ஜஸ்விதா இதுதான் என்னோட கொலுசு. இது மாதிரி மணி வச்சது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் போட்டது இல்ல. ஒரே ஒரு முத்து தான் பேபி இருக்கு. நான் போட்டிருந்ததுல ஃபுல்லா முத்து 5 முத்து இருந்தது. இத நான் நோட் பண்ணவே இல்லையே. நீ பார்த்து வாங்கல, செயின் மட்டும் பார்த்து வாங்கிட்டு முத்து விட்டுட்டேன். சரி வீடு சத்தம் கேட்டா தானே நான் கொலுசு போட்டுருக்கேன்னே தெரியும். அப்பதானே என் கால் பார்ப்பாங்க என்ன கொலுசு போட்டுக்கிறாங்க. இதுல சத்தமே கேட்காது எப்படி என் கொலுசு. அப்ப நீ போட்டுக்கின்னு போய் எல்லாருக்கும் நான் புது கொலுசு வாங்கியிருக்கேன் புது கொலுசு வாங்கியிருக்கேன்னு காட்டணும். உன் பொண்ணுகிட்ட காட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அவர் பாருங்க கொலுசு கையில மாட்டுறது அவர் மாட்டிக்கினாரு. அவரே கால்ல 2 மாட்டினாரு, கையில 2 மாட்டினாரு, வீட சுத்தி சுத்தி வர்றாரு. உடச்சிட பாருமா. அம்மா கிட்ட குத்துட்டாங்க. நல்ல பொண்ணு. அம்மா ஹக் பண்ணுங்க. அம்மா ஹக் பண்ணுங்க. கொலுசு தான் கேக்குறாரு. இதெல்லாம் நீ கால்ல போட்டுக்கிற அப்புறம் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புது கொலுசு வாங்கினாங்க 2 பேரும் கொலுசு போட்டு போட்டு காட்டுறாங்க. ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டே வர்றாரு. காட்டுமா ஜஸ்ட் கொலுசை காட்டு. குட் கேர்ள். என்னோட கொலுசு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க அந்த செயின் மாடல்ல எடுத்தோம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா கொலுசு போட்டுருக்கு. சத்தம் கேட்கல, ஒரே ஒரு முத்து இருக்கிறதுனால சத்தம் கேட்கல. போட்டுருந்தோம் காட்டு. இவருக்கு மட்டும் ஃபுல்லா கொலுசுல முத்து. என் கொலுசுல ஒரு முத்து கூட இல்ல. நானா வாங்கினா இத? நீ தான் இதை செலக்ட் பண்ண. எனக்கு பிடிச்சிருந்தது, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாங்கி இருக்கணும். ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருக்கு. கலர் கலர் சத்திங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொலுசு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கொலுசு வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டோம்.
ஆக்சுவலி என்னோட கொலுசு பாப்பாவோட கொலுசு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டோம். பழசு கொடுத்துட்டு தான் வந்து புதுசு வாங்கணும். 1 கிராம் புது வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா 77 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து விலை. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கொடுத்தோம் இல்லையா, அது 77 ரூபாய்க்கு எடுத்தாங்க. பட் 35% வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் போட்டாங்கல்ல, அழுக்கு இருக்குன்னு. ஆக்சுவலி 50 கிராம் 100 கிராம் மேல வந்து 50 கிராம் வந்து பாத்தீங்கன்னா கழிச்சுட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்தாங்க. ஆனா எப்பயுமே புதுசுக்கு நிறைய வந்து எடுத்துக்கிறாங்க. பழசுல தான் வெள்ளி இருந்தாலும் சரி தங்கமா இருந்தாலும் சரி நிறைய வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொலுசு ரேட்டு மொத்தம் எவ்வளவு வந்தது? மொத்தமா 2 கொலுசுக்கும் சேர்த்து மாத்தி நம்ம வந்து 7,800 ரூபாய் கொடுத்தோம். 8,000 ரூபாய் கிட்ட போட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்கள கொஞ்சம் கம்மி பண்ணி 7,800 ரூபாய் வந்து கொடுத்துடுவாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கொலுசு வேலை. 7,800 ரூபாய் கொலுசு வாங்கிட்டு வந்துருங்க 2 பேரும். பழைய கொலுசு கொடுத்துட்டு. ஆமா, பழைய கொலுசு கொடுத்துட்டு புது கொலுசு வாங்கி வந்துடும். சரி சரி. சோ பாப்பாவுமே வெயிட் அதிகம். லாஸ்ட் டைம் போட்டு கொலுசு வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் தான், 105 கிராம் 104 கிராம் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 130 கிராம் 130 கிராம். எனக்கு 77 கிராம் 72 கிராம் 72 கிராம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் போப்போ வந்து தங்கம் தான் வாங்க முடியாதுன்னு பார்த்தா வெள்ளி கூட வாங்க முடியாது போல, செம்ம ரேட்டா இருக்குது. சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபங்க்ஷன்லாம் நிறைய வருது. இப்ப பொங்கல்லாம் வருதா சார், 2 பேரும் புது கொலுசு மாத்திக்கணும். ஜாலியா இருக்குதா? ஐ அம் வெரி ஹாப்பி. பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் போட்ட கொலுசு வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2வது கொலுசு தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. அந்த கொலுசு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து குட்டி தம்பியும் குட்டி பாப்பாவும் வந்தா அது போடுறதுக்காக பத்திரமா வச்சிருக்காரு. பாப்பாவோட நினைவா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்ட கொலுசுன்றதுனால அது பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். பெருசான பிறகு இவகிட்டே வந்து குடுக்கறதுக்காக. சரி சரி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 கொலுசு மாடலும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 2 கொலுசுமே பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய். பாய் சொல்லுமா, பாய் பாய். அக் பண்ணுமா அம்மாவை? அது மட்டும் பண்றா.